ராமேஸ்வரத்தில் காதலிக்க மறுத்த பள்ளி மாணவி கழுத்தில் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் மாணவியின் உடல் வைக்கப்பட்டுள்ள ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனையில் உறவினர்கள் குவிந்து வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முனிராஜ் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள். காதலிக்க மறுத்த பள்ளி மாணவி கொடூரமான முறையில் கழுத்து பகுதி மற்றும் வயிற்று பகுதியில் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் உடலை வாங்க மறுத்தும் கைது செய்யப்பட்ட நபர் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் பூபேஷ் சந்திரன் விளங்க நாம் கேட்கலாம். பூபேஷ், தற்போதைய நிலவரம். வணக்கம் ஷாம். ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் சேரான்கோட்டை பகுதியைச் சேர்ந்த 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பள்ளி மாணவி சாலினி என்பவர் வீட்டிலிருந்து பள்ளிக்கு சென்ற போது அதே பகுதியைச் சேர்ந்த முனியராஜ் என்பவரால் காலையில் கொலை செய்யப்பட்ட சம்பவமானது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த நிலையில் அவருடைய உடல் வைக்கப்பட்டுள்ள அந்த ராமேஸ்வரம் அரசு மருத்துவமனை வளாகத்திற்குள் அந்த இறந்த மாணவியினுடைய உறவினர்கள் தொடர்ந்து குவிந்த வண்ணம் இருக்கின்றனர். மேலும் உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் கொலை சம்பவத்திற்கு காரணமான கொலையாளியான அந்த முனியராஜ் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும், இனி இது போன்ற ஒரு சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதில் உரிய தண்டனை வழங்க வேண்டும் என்பவற்றை வலியுறுத்தி அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள் அமர்ந்து அந்த மாணவியினுடைய உறவினர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் உறவினர்கள் அதிக அளவில் குவிந்து அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள் கத்தி கதறி அழுது வருவதால் அந்த பகுதி முழுவதும் பரபரப்பான சூழல் என்பது நிலவுகிறது. ஏற்கனவே காவல்துறையினர் அந்த முனியராஜ் என்பவரை கைது செய்திருக்கக்கூடிய சூழலில் முனியராஜிற்கு கடுமையான தண்டனை வழங்க வேண்டும், அதற்கு உத்தரவாதம் அளிக்க வேண்டும். அவ்வாறு வழங்கும் பட்சத்தில் தங்களுடைய மகளின் உடலை பெறுவோம், அவ்வாறு உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் உடலை வாங்க மாட்டோம் என்று கூறி அந்த இறந்த மாணவியின் உறவினர்கள் அந்த மருத்துவமனை வளாகத்திற்குள் வைத்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். பள்ளி செல்லக்கூடிய வளரிளம் பருவ பெண்ணான இந்த 12ஆம் வகுப்பு மாணவி இன்று காலை முனியராஜ் என்பவரால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய சூழலில் இந்த மருத்துவமனை வளாகம் முழுவதும் ஒரு பரபரப்பான சூழல் நிலவுகிறது. முனியராஜ் மீது உரிய நடவடிக்கை கடுமையாக எடுக்கும் வரை உடலை வாங்க மாட்டோம் என வலியுறுத்தி தற்போது அந்த உறவினர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஷியாம், தற்போதைய விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.